வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் பர்வர்ட் பிரதர் இன் லவோட செகண்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் நேற்று நான் கொஞ்சம் ஹெட்லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொலார் பண்ணிட்டேன். ஸோ ஜி குக் பதில் டே குக்குன்னு வச்சுட்டேன். அண்ட் தமிழ்னும் வைக்கல. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் நான் டே குக் எஃப்எஃப் போடலாம் தான் நேற்று பிளான் வச்சுருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல ஜி குக்காக மாறிச்சேன். ஸோ அதில் தான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் அந்த மாதிரி ஒரு எரர் நம்ம சேனலில் நடக்காது. அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு நேற்று போட்ட எஃப்எஃப் பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் போடுவேன். அண்ட் லைக் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணாதவங்க மாஸ்டர் அதை பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கோன்னா, ஜின்னும் லென்னும் பார்த்தீங்கன்னா மேலே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அதை ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒட்டி கேட்குறேன்ற பேரில் ஸ்டெப்ஸ்லேயே நின்றுட்டு கேட்டுட்ருப்பாரு. அப்போ கரெக்டாக ஜேகே ஜிமினை கையும் கலவமாக பிடிச்சிருப்பாரு. பிடிச்சது மட்டும் இல்லாத வாலில் பின் பண்ணிவிட்டு, என்ன உனக்கு கப்பிள்ஸ் பேசுறதுலாம் கேட்கணுமா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாக்காக ஜேகேவும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நான் அதெல்லாம் விட்டேன். இப்போ நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏய் என்ன பேசுகிற நீ? என்னை விடு, நான் போகணும். என்ன விடு? அங்கே மேலே கப்பிள்ஸ் பேசிகிட்டு இருக்காங்கள, கொஞ்சமாச்சு ப்ரைவசி கொடுக்கணும்ல. உனக்கு அவ்வளோ ஆசைனா நான் சொல்லித்தரேன். அவங்க என்ன பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்க எல்லாம் நான் சொல்லித்தரேன். இதோ பாரு ஜேகே, நீ பேசுறதே எனக்கு பிடிக்கல. அண்ட் பார்த்துக்கோ, இந்த மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஓ, ஆண்டி கிட்ட சொல்வியா? சொல்லிக்கோ. உன் அம்மாவை பார்த்துலாம் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நான் எங்கள் அம்மாவை பார்த்தே பயப்பட மாட்டேன். உன் அம்மாவை பார்த்து நான் ஏன் பயப்படுறேன்? இதோ பாரு ஜேகே, நீ ஏன்னா ஓவராக பேசிகிட்டு இருக்கா, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. முதல்ல என்னை விடு அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு அப்படியே மேலே போகிறாங்க. போயிட்டு லென் கீழே அம்மா கூப்பிட்றாங்க வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட. அப்போ லென் பார்த்தீங்கன்னா ஜிமின் இங்கே வா. என்ன இங்கே வா? சோ இவ வேற. என்ன லென்? ஏய் ஜிமின், ஜின்கிட்ட நல்லா சொல்லிட்டேன், அவருக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு லென் ரொம்ப ஹாப்பியில் ஜிமினை ஹக் பண்ணிட்டு சொல்ல. அப்போ ஜிமின் என்னடி சொல்கிற? அப்படியா? ஆமாம், இப்போ தான் சொன்னேன், அவருக்கு ஓகேவா. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் எப்படியும் போஸ்ட்போன் பண்ண முடியாதான், அதனால நாளைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் ஓகேவா. பட் 3 இயர்ஸ் கழிச்சு தான் மேரேஜா. அவர் ஓகே சொல்லிட்டாரி அப்படியே சொல்லிட்டு லென் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜிமினை போட்டு ஹக் பண்ணிகிட்ருக்க. இது அப்படியே ஜேகே பின்னாடி நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜின்னும் அப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக அது லென்னை பார்த்துட்ருக்க. ஜிமின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜின்கிட்ட போகிறாங்க. போயிட்டு மாமா உங்களுக்கு நிஜமாவே ஓகேவா? ஓகே தான். உங்கள் அக்கா ஆசைப்பட்டு கேட்குறா, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ ஓகே சொல்லுன்னு வச்சுக்கேன், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தானே ஃபீல் பண்ணணும். மாமா நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்னு பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் சொல்ல. இது அப்படியே ஜேகே பார்க்குறாரு. என்னவன் நான் பேசும்போது தள்ளி விட்டுட்டு போனான், இப்போ அவனை போய் அவன் ஹக் பண்ணுறான், சரி இல்லையே. ஏ ஜின், என்னடா? அம்மா கீழே கூப்பிட்றாங்க பாரு, போ. கீழேயா? என்ன என்ன கேட்டா? உன்னை தான் கூப்பிட்றாங்க, என்னன்னு இப்போ கேட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. இப்போ ஜின்னும் லென்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போயிடுறாங்க. ஸோ ஜிம்மினும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கீழே போயிடலான்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்மினை பிடிக்கிறாரு. பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த வால் அப்படியே பின் பண்ணுறாரு. அப்படி பண்ணதும் ஜிம்மின் அவ்வளோதான் இன்னும் நல்லா பயந்து போயிடுறாரு. ஜேகே என்ன பண்ணுற? கையை விடு. என்ன பண்ணிகிட்டு இருந்தப்போ அவங்ககிட்ட? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலைன்னு விடு. நான் தான் பார்த்தேனே ஹக் பண்ணிகிட்டு இருந்தான் அவன் என்ன பண்ணான்? அதுவா? அது ஒன்றும் இல்லை, நீ விடு. என்ன உனக்கு அது தெரிஞ்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது எனக்கு யூஸ் இல்லையா நீ எப்படி சொல்வ? ஜேகே நீ என்னை விட்றியா கொஞ்சம்? எதுக்கு இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? இப்போ நீ மட்டும் என்னை வில்ல நான் கத்திடுவேன், எல்லோரும் வந்துடுவாங்க. வரட்டும், எனக்கு என்ன பயமான? ஏய் அடங்கு. என்ன மேட்ரு? என்ன ஓடிட்டுருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, என்னை விட கீழே அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க. யார்? உங்கள் அம்மா. போய் தானே சொன்னப்பா? எதுக்கு அந்த மாதிரி சொன்னேன்? ஐயோ இவன் எதுக்கு இப்படி என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான்? ஜேகே உனக்கு இப்போ என்ன தான் வேணும்? சரி போ, அதை விட்டுறேன். இப்போ எதுக்கு அவனுக்கு ஹக் பண்ண? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீ யார் அதை கேட்குறதுக்கு? சும்மா இப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க.
தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு பார்த்தீங்கன்னா ஜேகே தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து குடுகுடுன்னு கீழே ஓடிடுறாரு. பிகாஸ் அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்குது ஜேகேயை பார்க்கவே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு கீழே போக ஜேகேக்கு இதை பார்த்துட்டு செம காண்டாகுது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகலை. அப்புறம் தனியாக மாட்டுவலை, அப்புறம் வச்சுக்கிறேன்டா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலேயே நின்றுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சிட்ருக்க. அப்போ கரெக்டாக ஜேகேக்கு ஒரு கால். வெட்டி முண்டை ஃபோனை பண்ணிச்சா. ஹலோ டேய், போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் எதுவும் இல்லைல்ல, உன் வேலை முடிஞ்சது என்னை கழட்டி விடுறிய. இப்போ என்னடா, காசு தானே, நான் ஜிபே பண்ணிடுறேன் விடு. நீ எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நானே செட்டில் பண்ணிட்டேன். எப்பட்றா? என்கிட்ட இருந்துச்சு. டேய், உங்ககிட்ட 10 பைசா இல்லைன்னு சொன்னிய? ஆமாம் இல்லை தான், என் ஆள்கிட்ட கேட்டேன், அவன் கொடுத்தா. ஓ, சில்வர் கொடுத்தாளா? அவள் தான் கொடுத்தா. கொடுக்கும்போது வேறு நாளைக்கு நாக்கு பிடுங்கிட்டு சாவற மாதிரி என்னென்னமோ கேட்குறா. ஆனால் என்ன, எனக்கு தான் அது உரைக்கவே மாட்டேங்குது. அதுதானே, ஆண்ட்ருக்கு உரைச்சிட்டாலும் இந்த உலகமே அழிஞ்சிடாது. சரி போது, எப்போ இங்கே ரிட்டன் வருவேன்? நீ இல்லாமல் போர் அடிக்குது. உன் வீட்டில் எவ்வளோ நான் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறது. டேய், இங்கே வர மாதிரி தெரியலடா. மேபி நாளைக்கு இல்லைனா இன்னும் 2 days ஆகிடும். டேய், 2 days-ஆ? போர் அடிக்கும்டா நீ இல்லாமல். பேசாமல் நாங்கள் வந்துட்டா. அதெல்லாம் ஒன்று வேணாம். டேய், உனக்கு நான் இல்லைனா போர் அடிக்கும், நீ இல்லைனா எனக்கு போர் அடிக்கும். நம்ம 2 பேரும் எதுக்குடா தனியாக இருக்கணும்? அப்படியே நான் சொன்னல நானும் வரேன்ட்டு, நீ தான் ஒன்றும் வேண்டாம் இங்கே இருன்ட்டு போயிட்டேன். டேய், ரொம்ப காண்டாகுதுடா. நான் வேணால் வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, இங்கே நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது, எனக்கு ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. என்னடா சொல்கிற? என்னை விட்டு நீ மட்டும் என்ஜாய் பண்ணுறியா? எப்படி ஃபிகரு? ஃபிகர் கொஞ்சம் ஹை லெவல் தான். ஆனால் என்ன, சிட்டி கேர்ள் இல்லை, வில்லேஜ் கேர்ள் அப்படி தான் இருக்குது. இது வில்லேஜ்லையா? டேய், வில்லேஜில் இருக்கிற ஃபிகர்லாம் செம்மையாக இருக்குண்டா. நான் இது வரைக்கும் எல்லாம் பார்த்தது கூட இல்லை. டே ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, அட்ரஸ் மட்டும் சொல்கிறா, நானும் வந்துடுறேன் ப்ளீஸ்டா. டேய், கேர்ள்ஸை பற்றியே நான் பேசினேன். அப்புறம் இங்கே ஒருத்தனை பார்த்ததும் அவ்வளோ ஃபீல் வரல. பட் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்டா, செம்ம காமெடியாக பண்ணிகிட்டு இருந்தான். அதுவும் அந்த முட்டை கண்ணு, அந்த புச்சுக்குன்னு கண்ணா. ஐயய்ய, இப்போ என்ன வர்ணிக்க போறியா? இப்போ சாமி, நான் ஃபோனை வைக்கிறேன். சரி இரு, அதெல்லாம் சொல்ல. பிடிச்சிச்சு. அண்ட் என்னை பார்த்தாலே பயப்படுறான். செம்மையாக என்டர்டெயின்மெண்ட் போயிட்டுருக்கு. மேபி நீ மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டே ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதுடா, நானும் வரேன்டா. என்னடா உங்கள் வீட்டுக்கு? ஆக்சுவலி ஆண்டி கூட என்னை கூப்பிட்டாங்க, நீயும் வாப்பா, நீயும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன் தானேன்னு. ஆனால் நீ தான் ஒரு மயிறு வேணான்ட்டு என்னை விட்டு போயிட்ட. ப்ளீஸ் நீ இப்போ அட்ரஸ் கூட, நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஜேகேயோட காலில் விழாத குறையாக கெஞ்சிட்ருக்க. ஜேகேவும் சரி ஓகே வந்து தொலை அப்படி சொல்லிவிட்டு அட்ரஸ் வந்து கொடுத்துறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கால்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே கீழே போகிறாரு. கீழே போனால் எல்லோரும் உட்காந்துட்டு நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் இல்லை, ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அப்படின்னு நின்று பார்த்துட்ருக்க. அதை வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, டேய் கேடா, ஏன் அப்படி நின்றுட்டு பார்த்துட்ருக்க? ரூம் போலையா? போகிறேன். என்ன வீடியோ ஒரே பதட்டமாக இருக்குது. என்ன வராங்களாண்ணா? யாரும் வரல, நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் இல்லை, அதுக்கு எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சடனாக நாம் தானே நாளைக்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டோம், அதான் எல்லோரும் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஓ அவள் தானா? எங்க நிறைய பேர் காணும் வீட்டில்? காணுமா? வீடு ஃபுல்லாக ஆள் இருக்காங்க, நீ என்ன யாரை காணுன்னிட்டுருக்க? ஐயோ எப்படி கேட்குது நான் தெரியலையே. அது வந்து மம்மி, இந்த வீட்டில் ஒருத்தன் சுற்றிட்டுருப்பானே, யார்? ஜின்னா. மம்மி அவனை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிற? நான் சொன்னது இந்த வீட்டு பையன், உன் பையனை இல்லை. சரி போதுடா, நீயும் என் பையன் தானே. மா காமெடி பண்ணுறேன்னு பிள்ளை கடுப்பேத்தாதம்மா. இந்த வீட்டில் ஒருத்தன் தானே, அவன் பேர் கூட வந்து ஜிமினா. அதான் எங்கே அவன்? நீ எதுக்குப்பா அவனு தேடிட்டுருக்க? சும்மா தான்மா, போர் அடிக்குதுல, சேம் ஏஜ் அதான். டேய், நீ காலேஜா அவன் ஸ்கூலு, இது சேம் ஏஜா? பசங்களுக்குள்ளலாம் அப்படிதாம்மா, சேம் ஏஜ் தான். நீ என்ன, அவன் எங்கே இருக்கான் சொல்லு. தெரிலடா, அவன் அம்மா தான் இங்கேயே அனுப்பிச்சி வச்சிருக்கா, ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. மேபி ஷாப்பிங் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஷாப்பிங்கா? இந்த வில்லேஜில் என்ன மாலாக இருக்க போகுது? டேய், இங்கே மால்லாம் இருக்காது, மேபி மார்க்கெட் இருக்கும், அங்கே போயிருப்பான்டா. ஓ அப்படியா? இங்கேருந்து எவ்வளோ தூரம் அது? எதுக்கு இப்போ நீ அங்கே போக போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்கு இந்த ஏரியாலாம் எதுவும் தெரியாது. நீ போய் அப்புறம் தொலைஞ்சு போயிட்டீன்னா இதுக்கு நீ வாசலில் இருக்க செருப்பால் நடிச்சிருக்கலாம். என்னடா அப்புறம் நல்லா குழந்தையா, நான் போய் தொலைச்சி போயிடுவேன்னுட்டு இருக்கோம். இது யாராச்சும் கேட்டால் எனக்கு கேவலமாக பார்க்க மாட்டாங்க?
சரி போது விடு, நீ என் பையன் தானே, எப்போ இருந்தாலும் நீ எனக்கு குழந்த தானே அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா ஜேகேயை போட்டு கொஞ்சிட்டு இருக்க. அப்போ ஜின்னுன்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அது ஜேகே ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக பார்க்குறாரு. பாரு இவனுக்கெல்லாம் வாழ்வு வருது. இந்த பொண்ணுக்கு பாரு, இவனை விட்டால் யாரும் இல்லாத மாதிரி இவன் கூட வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கா. ஐயோ என்னத்த கேர்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில போய் நின்றுட்டு இருக்காரு ஜிம்மனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு. எங்கே போனான் அவன்? இவன் ஆத்தாக்காரி வேறு எங்கேயும் அமுச்சு வச்சுருக்கானா. போகிறவன் என்கிட்ட சொல்லிட்டு போகக்கூடாது. சரி விடு, சொல்லிட்டு போகிற மாதிரி அவங்ககிட்ட பேசினேன், மிரட்டி தானே அமுச்சு வச்சேன். இந்த மார்க்கெட் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, போகலாமா வெயிட் பண்ணலாமா எதுவுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோட ஹாரன் சவுண்டு, அதை கேட்டுட்டு ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா அது ஆண்ட்ரோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக வந்து அப்படியே சடனாக பிரேக் போட. அப்போ ஜேகே, டேய் இந்த பைக் எங்கேருந்துடா உஷார் பண்ண? என் ஆளோட அண்ணா அது. அட்டோ பாவி, எப்படிடா உன்கிட்ட வந்தது? அதுவா, நான் உன்னை பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக கால் பண்ணான், எங்கே இருக்கேன்னு கேட்டேன். அந்த மாதிரி உன்னை பார்க்கறதுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொன்னேன்னா, பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே என் வீட்டுக்கு வா, பைக் இருக்குது எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 2 கிஸ்ஸு கொடுத்து அப்படியே பைக்கையும் கொடுத்து அமுச்சு வச்சா. அடோ பாவி, வாழ்றடா. ஐயோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடச்சிருக்கு. கடவுளே ப்ளீஸ் என் சிஸ்டர் எப்படியாச்சும் காப்பாற்றிடு. டேய் என்னடா, எனக்கு என்ன குறைச்சல்? ஆமாம்மா ரொம்ப குறைச்சல் தான், குடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரு கொண்டு வந்த பேக்கில் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, டே டே ஏன்டா உடஞ்சிட போகுதுடா. உடஞ்சிட போதா? உள்ளடா வச்சுருக்க? எல்லா ஐட்டம் தான் வச்சுருக்கேன். அடா பாவி, சரியான பொறுக்கி பையன்டா நீ. ஆமாம் இவர் ரொம்ப உத்தமர் தான். என்னப்போ இறங்க எதுக்கு? இல்லை தள்ளி உட்காரா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரை பிடிச்சி பின்னாடி உட்கார வச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ண. அப்போ ஆண்டை, டேய் ஏடா இதானடா வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போவோம், எங்கடா கூப்பிட்டு போகிற? முக்கியமான ஒரு வேலை இருக்குது, மார்க்கெட் போகணும், சீக்கிரவா அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக பைக்கு முறுக்க. அப்போ ஆண்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே போய் பிடிச்சிட்டு, டேய் இவ்வளோ ஸ்பீடு இருக்குடா, இது ஒன்றும் ஹைவே இல்லை, வில்லேஜ் ரோடு, இப்போ குண்டு குழியெல்லாம் இருக்குது, ஓட்டுற ஸ்பீடுக்கு நான் பரலோகமே போயிடுவோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு உக்காந்துட்ருக்க. ஜேகே செம்ம ஸ்பீடாக அந்த வில்லேஜ்குள்ளே அந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்க. அப்போ ஆண்டர், டே எங்கடா போகிறோம்? தெரிலடா, ஏதோ ஒரு மார்க்கெட்டா இங்கே இருக்கான், அங்கே தான் அவன் போயிருக்கானா, அவனை பார்க்க தான் நான் அப்போ போயிட்டுருக்கேன். டே ஓ இந்த ஏரியாவில் ஏதுடா மார்க்கெட்டு அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு வந்து சொல்ல. அப்போ ஜேகே அப்படி சடனாக பிரேக் போட்டு நிறுத்துறாரு. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏண்டா இங்கே மார்க்கெட்லாம் இல்லையா? டே இந்த ஊரில் ஏதுடா மார்க்கெட்? ஹைவே சைடில் போகணும், அங்கே தான் மார்க்கெட் இருக்குது, மேபி அங்கே தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த ஊரை போய் 4 ரவுண்டு அடிச்சிட்டனே. டேய் இதெல்லாம் நீ ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டியா? நீ ஃபஸ்ட்டே கேட்க வேண்டியதானடா, வந்தது பைக்கு பிடிங்கிட்ட, அப்புறம் முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்க, என்னை பேச விட்டியா நீ? போடா லூசு பையலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா வண்டியை திருப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு வெளியில் போகிறாங்க. இப்போ ஆண்டர், டேய் கொஞ்சம் பொறுமையாக போடா, மார்க்கெட் தானடா போயிருக்கான், அவ்வளோ சீக்கிரம்லாம் வரமாட்டான்டா. டேய் வந்துட்டான், என்னடா பண்ணுறது? நீ கால் பண்ணல, அப்படியே கிளம்புனா, நீயே இங்கே வந்துட்ட, மேபி அவன் திரும்பி வந்துட்டு கூட இருக்கலாம். நீ வரவங்களாம் பார்த்துட்டு வா, ஆப்போசிட்டில் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட போகிறான். ஆமாம் போயிட்டாலும் டேய் அவன் எப்படி இருப்பானே தெரியாது, நான் யாரை பார்ப்பேன்? நீ பார்க்கறதுலேயே ரொம்ப அழகாக ஒரு பையன் கிராஸ் பண்ணுவான்ல, அவதான் ஆள். ஐயோ என்ன பைத்தியம் தலைக்கேறிச்சு போலையே, மூடிட்டுரு அப்புறம் கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஸ்கிட் அடிச்சு காட்ட. பேண்ட் ப்ளீஸ்டா கொண்டுறாதரா, எனக்குன்னு ஒருத்தி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, என்னை மட்டும் போட்டு தள்ளிட்ட, அவள் பாவண்டா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி விதவி ஆகிடுவா. தெரியுதுல்ல, மூடிட்டு வரானான்னு பாரு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக அந்த மார்க்கெட் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு பைக்லாம் வந்து பார்க் பார்க் பண்ணிவிட்டு, டேய் அப்போ சீட்டில் பார்த்தல யாரும் போகலடா, அண்ட் ஒரே ஒரு வேன் மட்டும் போச்சு, மேபி அதில் டேய் அவன் பைக்கில் தான் எனக்கு நல்லா தெரியும், மூடிட்டு விழுவா அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் ஆண்ட்ரும் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் அந்த இடமே அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. டேய் என்னடா இடம் இது? டேய் இதெல்லாம் வில்லேஜ் மார்க்கெட், நாம் போகிற மாதிரி இது என்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லோரும் தனித்தனியாக நின்றுட்டுருப்பாங்களா? அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஆள் இங்கே தானே இருக்குது. ஆமாம் ஆள் இங்கே தான் இருக்குது, எங்கே இருக்கோ அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரும் ஜேகேயும் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்டில் ஜேகே பார்த்திங்கன்னா ஜிம்மனை பார்த்துறாரு. ஜிம்மன் பார்த்திங்கன்னா அப்படியே
வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கேன். அது ஜேகே அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு. அப்பா எவ்வளோ நேரம் இந்த மார்க்கெட்டே சுத்த விட்டான். என்னடா கடைச்சிட்டானா? கால்லாம் வலிக்குதுடா, இதுக்கு மேலே என்னால் முடியல. கடைச்சிட்டான், மூட்டு வாங்க கூட அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஜிமின் கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு ஜேகே, ஓய் ஆ நீ 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 என்ன இங்கே பண்ணுற? என்ன சொல்லாமல் கொல்லாமட்டினா அப்படியே விட்டு போயிடுவேன் நினச்சியா? எப்படி தேடி வந்த பார்த்தியா? தேடி வந்தியா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்? உனக்கு இப்போ என்ன வேணும்? நீ என்னங்க பண்ணிகிட்ருக்க? எதுக்கு சொல்லாமல் வந்த? கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்பல்ல. எதுக்கு நீ வரணும்? நீ என் வீட்டு வேலை எனக்கு செஞ்சுக்க தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் மூஞ்சில் அடிக்காமல் சொல்லிட்டு போக. அப்போ ஆண்டர், ஐயய்ய என்னடா இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போகிறான், வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை பிடிச்சி இழுக்க. அப்போ ஜேகே, டேய் அடங்கு, சில்வர் இதை விட உனக்கு கேவலமாக செருப்பாலே அடிச்சிருக்கால, நீ என் பின்னாடி வராதுடா நான் ஏன்னு சொல்லிட்டு அப்பளே கூட நீ அதெல்லாம் தொடச்சி போட்டு பல்ல காமிச்சிட்டு தான் நான் பின்னாடி போனேன். டேய் அதெல்லாம் அப்போது, இப்போல்லாம் நான் இல்லாமல் அவளால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது தெரியும்ல. நம்பிட்டேன் மூடிக்கிட்டு வா. ஏய் ஜிமன், அப்போ ஜேகே உனக்கு இப்போ என்ன தான் வேணும்? ஏன் இப்படி தொல்லை பண்ணிகிட்டே இருக்க? எனக்கு நிறைய வேலை இருக்குது, உன் வேலையை பார்த்து நீ போ. ஏய் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜிம்மனோட கையை போட்டு முறுக்கா. அப்போ ஜிம்மன், ஜேகே என்ன பண்ணுற, திங்ஸில் கீழே விழுந்துடும். விழுட்டோம். என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா? போனால் போதுன்னு தேடி வந்தா இப்படி தான் பேசுவியா? இதை பாரு, யார் ஒன்று இப்போ இங்கே கூப்பிட்டாங்க, நீ ஏன் வந்துட்டு இப்படி கத்திகிட்ருக்க? எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்த. இதை பாரு, சும்மா ஒரு சீனை போட்டு வந்து பேசினா என்ன ஏதுன்னு கேளு, அதை விட்டு நான் குதிக்கிற. என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமன் கையில் லிஸ்ட் இருக்கும், அதை அப்படியே பிடுங்கிட்டு ஓ இதெல்லாம் வாங்கிட்டேன், இதெல்லாம் வாங்கணும் அவள் தானே, வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படி கூப்பிட்டு போக. அப்போ ஜிமன், ஜேகே ஒழுங்காக கொடுத்துரு, என் வேலையை எனக்கு செஞ்சுக்க தெரியும், நீ மூடிட்டுரு. குழந்த மாதிரி இருந்துட்டு நீ மார்க்கெட் வந்திருக்க, உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? உனக்கு என்ன தெரியும்னு ஒன்று அனுப்பிச்சிருக்கா, நான் வாங்கி தரேன் பாரு இப்போ அப்படியே சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு ஜேகேயோ பார்த்துட்டு இருக்காங்க, எதுக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஜேகே வாங்குற திங்ஸ் மொத்தத்தையும் ஆண்ட்ரா தலையில் தான் கட்டிகிட்டு இருக்காரு. ஆண்ட்ரால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிடிக்கவே முடியல. அவர் பார்த்தீங்கன்னா ஜிமினை பார்க்க, ஜிமின் பார்த்தீங்கன்னா சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க. அப்போ ஜேகே, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா? டேய் ஜேகே என்னால் முடியலடா. டே ஆண்டர், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? டே ப்ளீஸ் என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரு வந்து சொல்ல. அப்போ ஜிமன், ஆனால் கொடுங்க, நானும் தூக்கிட்டு வரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேக் வாங்கிக்கா. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிமினை போட்டு முறைக்கிறாரு. அப்போ ஜிமன், எதுக்கு இப்போ இப்படி முறைக்கிற? அதனால தான் தூக்க முடியல சொல்கிறாங்களே, அவனுக்கு கொஞ்சம் கூட பாவமாகவே இல்லையா? இதை பாரு, உன்னை செய்ய சொன்னால் நீ செய், அவனை செய்ய சொன்னால் அவன் செய்வான். என்ன ஆண்டர் செய்ய மாட்டியா என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஆண்டரை பார்க்க. அப்போ ஆண்டர், செஞ்சு தொலைகிறேன், வந்துட்டல்ல, உனக்கு வாக்கப்பட்டுட்டல்ல, செஞ்சு தொலைகிறேன் அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் கையில் இருக்கிற பேக்கையே வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப நேரம் போகுது. ஆண்ட்ரும் பார்த்திங்கன்னா பொறுமையாக எல்லா பேக்கையும் தூக்கிட்டு 2 பேர் பின்னாடி போயிட்டுருக்கா. அப்போ ஜிமின் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நார்மல் ஆகிடுறாரு. ஜேகே, என்ன அது வந்து என்ன விட்டேனா? லிஸ்ட்டில் எல்லாமே கரெக்டாக தான் வாங்கிட்டுருக்கேன், என்ன மிஸ் ஆகுதா? இல்லை ஒன்றும் இல்லை போகலாம். என்னமோ சொல்லணும் அதை போல், என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்பலாம், எல்லாம் வாங்கியாச்சுல, எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு அம்மா திட்டுவாங்க, கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்ல. ஜேகேவும் ஆண்ட்ரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க பைக்கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரு தலையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறுபடியும் வந்து கட்டுறாங்க. ஸோ ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பைக் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதனால் அந்த பைக்லேயே எல்லாத்தையும் வந்து வச்சு கட்டிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா, ஆண்டர் என்னடா இப்போ என்ன வேணும்? அந்த பைக் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடு. இந்த பைக் ஓட்டிகிட்டு நான் வரவா? டே ப்ளீஸ்டா, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, என்னால் முடியாது ப்ளீஸ்டா. இதை பாரு ஆண்டர், அவன் வேறு இருக்கான், நான் சொல்லி நீ செய்யலைன்னா அவன் என்ன நினைப்பான்? என்ன டே என்னால் முடியலடா ப்ளீஸ்டா. இதை பாரு, பைக்கில் தானே வரப்போற, சைக்கிள் வரப்போற, ஒழுங்கு மரியாதையை ஓட்டிட்டு வா. நானும் ஜிம்மினா முன்னாடி போயிட்டுருக்கோம், நீ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே வா. டே இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை மூடிட்டு வா அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண. ஜிமின் அவரோட பைக்கை வந்து போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரு கிட்டே போய் கீ கேட்க. ஆண்ட்ரு அப்படியே
ஏய் இல்லை பரவாயில்ல, நான் இந்த பைக் ஓட்டிட்டு வரேன், நீ போ. இல்லைண்ணா பரவாயில்ல கொடுங்க. ஏய் சின்ன பையன், நீ இவ்வளோ லக்கேஜ் வச்சுட்டு ஏற்றிட்டு எப்படி ஓட்டிட்டு வருவா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து போக சொல்லிவிட. ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தாங்கி தாங்கி ஜேகே கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு ஜேகே நானே பைக் ஓட்டிகிட்டு வருவேன், அவர்கிட்ட கீ வாங்கி கொடு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஓட்டிகிட்டு வருவான் வா. இல்லை ஜேகே பரவாயில்ல, நானே வாய் மூடிட்டு உட்காரு, சும்மா எது சொன்னாலும் இல்லை இல்லைன்னுட்டு இருப்பா, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படி ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா அப்படி பொறுமையாக பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப ஸ்பீடாக பைக்கை ஸ்டார்ட் பண்ண ஜிமனும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பைக்கை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ எல்லாருமே அப்படியே பார்த்தீங்கன்னா பைக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படி வந்து ஜேகே ட்ரைவ் பண்ணும்போது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜிமின் கூட பைக்கில் போகிறது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பீடாக போக ஜிமின்காக முடியல. அவர் ஜேகே எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்க, அந்த அண்ணன் வர பின்னாடி வர மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் ஸ்லோவாக போயேன். இப்போ என்ன, அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் தான் ஃபஸ்ட்டு என்னை இங்கேயே கூப்பிட்டு வந்தான், அவனுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா, அவெல்லாம் வந்துடுவான். நீ பொத்திட்டே என்னை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காரு, போதும் கீழே விழுந்துட போகிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்க ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்துட்டுருக்காரு. இவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ எப்படியும் வீட்டுக்குள்ளே போக முடியாது, வீட்டுக்குள்ளே போனால் வந்து திங்ஸ்லாம் எங்கன்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து கேட்பாங்கள்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வெளியிலேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க ஆண்ட்ரூ ரொம்ப பொறுமையாக அப்படி பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி வந்து எதுவும் ஜிமின், அண்ணா ஏன்னா அவ்வளோ லேட்டு, உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. அட பாவி, விட்டுட்டு பறந்து வந்துட்டு இப்படி என்ன திட்டானே. டே ஆண்டர், உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா உருப்படியே செய்ய மாட்டியா. டே ஜேகே, இதெல்லாம் ஒரு பைக்குன்னு என் தலையில் கட்டின பாரு. இது நீ சொன்னல அங்கே, நீ என்ன பைக்கில் தானே வரப்போற, சைக்கிள்லையா வரப்போறேன்னு. இந்த பைக்கில் வந்ததுக்கு நான் சைக்கிளே வந்திருக்கலாம்டா, ஸ்பீடாக வீட்டுக்கு வந்திருப்பேன். டேய் என்னடா சொல்கிற, இது பைக்கடா இது அப்படி சொல்லிவிட்டு ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை போட்டு செம்மையாக கிளின்னு கிழிச்சிட்ருக்காரு. பிகாஸ் அந்த பைக் வந்து ரொம்ப நார்மல் ஸ்பீடில் தான் அது போகும். ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா, அண்ணா இது என்ன ஃபேவரட் பைக், என்ன நீங்கள் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ இது பைக்கா, இது பைக்குன்னெலாம் சொல்லாத, 2 வீலும் ஒரு இன்ஜின் இருந்துட்டா இது பைக்கா, போடாடே உங்ககிட்ட எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ ரொம்ப டயர்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வாசல்லே உட்காந்துடுறாங்க. ஸோ ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு, டேய் என்னடா ரொம்ப கஷ்டமாயிடுச்சா. டேய் ஜேகே கொஞ்ச நேரம் சும்மா இரு, செம்ம காண்டில் இருக்கேன், அப்புறம் அவளை தான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்க. ஜேகேயும் அப்படி பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா 1 பை 1 ஒரு பேக்காக வந்து கழட்டி வச்சுட்ருக்கேன். அப்போ ஜேகே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ தள்ளி விட்டுட்டு அப்படியே ஜிமின் கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு ஜிமின் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் உள்ளக்கிட்டா. இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன், இருடா நான் பார்த்துருக்கேன், நான் இருக்கேன்ல அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேக்கையும் தூக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு. ஜிமின் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பேக் மட்டும் எடுத்துகிட்டு வர. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் இப்போ வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் ஜேகேயோட அம்மா ஜின் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி வாசல்லே நின்றுட்டு ஜேகே ஏதோ அப்படி குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. மா பாத்தியாம்மா, வீட்டில் ஒரு வேலை தொட்ட கையில் தொட மாட்டான், இங்கே பார்த்தியா என்ன எடுபடி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கான். நானும் அதான்டா ஜிமின் பார்த்துட்ருக்கேன். நம்ம வீட்டில் நான் ஏதாச்சும் ஒன்று சொன்னேன்னா எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது, நான் என்ன குழந்தையான்னு சொல்லிகிட்ருப்பான். இப்போ பார்த்தியா இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முறைச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்படியே ஜேகே பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு இவங்க 2 பேரையும் பார்த்துடுறாரு. ஐயோ யார் கண்ணில் படக்கூடாதுன்னு பார்த்தா அவங்க கண்ணிலே பட்டனே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே அந்த பேக்லாம் அங்கேயே வச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு ஜிமின், என்னாச்சு ஜேகே, என்ன ஆச்சா, ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு கால் வருது, நீ அந்த பேக்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போயிடு, இவ்வளோ தான் நான் தூக்கிட்டு வந்துட்டல, இப்போலேருந்து நீ தூக்கிக்கோ சரியா அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நைஸாக நவந்து போக. அப்போ ஜேகேயோட அம்மா, ஜேகே கூப்பிட்டாலா, செத்தேன் நான். என்ன மம்மி, எங்கள் கொஞ்சம் வாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. மம்மி டேடி வெளியில் கூப்பிடுறாரு, நான் என்னென்னு போய் கேட்டு வந்துடுறேன். செல்லம் அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்கா செல்லம், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா கூப்பிட. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா செத்தேன் நான், வீட்டில் ஒரு வேலை செய்யலை, இங்கே வந்து இவ்வளோ வேலை செய்கிறேன்னு ஆத்தாக்காரி இன்னைக்கு காதை போட்டு திருவ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தயங்கி ஜேகேயோட அம்மா கிட்டே வந்து ஜேகே போகும். ஜேகேயோட அம்மாவா ஜேகேயோட காதை போட்டு நல்லா திருகுறாங்க. திருகி அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு, என்னடா நடக்குதுங்க, வீட்டில் ஒரு வேலை விட்டால் ஒன்றுமே செய்ய மாட்டேன், இங்கே என்ன இங்கே எல்லா வேலையில் நீ செஞ்சிட்ருக்க. அம்மா அதில் என்னம்மா இருக்குது, இதுவும் நம்ம வீடு மாதிரி தானம்மா,
என்ன நம்ம வீடு மாதிரி தானே வந்தது, எனக்கு இந்த ஊரும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, இங்கே தான் உனக்கு பொண்ணு அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படி என்ன? அது அப்போ சொன்னேன். ஆனால் இப்போ தான் இந்த வீட்டை முழுசாக பார்த்தேன். இங்கே இருந்தவங்க எல்லோரும் கோல்டுமா, ரொம்ப நல்லவங்க. அதான் அவங்களுக்கு ஹெல்ப்பு. ஆனால் பார்த்தா அப்படி தெரியல ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா வந்து சொல்ல. அப்போ ஜேகே, அம்மா நீ என்னம்மா டவுட்டாலாம் பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஹெல்ப்பு தான். அந்த பையன் பாவம்மா, அப்படியே பேக்லாம் தூக்கிட்டு ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தான். அதான் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் ஆண்ட்ராய்டும் வந்துருக்கான், வாசல்லையே உட்காந்துட்ருக்கான், நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் என்ன அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்கு போக்கெலாம் சொல்லிட்டு அப்படியே வெளியில் வராரு. வெளியில் வந்த ஆண்ட்ரு அப்படியே பையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. அப்போ ஜேகே, டேய் எப்படா வந்தனா, என்னடா ஆச்சு உனக்கு? சரி வா உள்ள வா அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு வந்து என்னமோ இப்போ தான் வந்தா மாதிரி அப்படியே உள்ள கூப்பிட்டு போயிட்டு, அம்மா ஆண்ட்ரு வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்ல. அப்போ ஜேகேயோட அம்மா சிரிச்சுட்டே, ஆண்ட்ரு எப்படா வந்த? ஆண்டி நான் வந்து டீ சொல்கிறாத, இப்போ தான்மா ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் முன்னாடி தான் வந்தான். இல்லை ஆண்டர், 5 செகண்ட்ஸா? ஆமாம் ஆண்டி, இப்போ தான் வந்தேன். ஜேகே இப்போ தான் அட்ரஸ் கொடுத்தான், இப்போ தான் வந்தேன் அப்படி சொல்லிவிட்டு அவரும் பார்த்திங்கன்னா அப்படியே ரூம்குள்ளே போய்ட்டு அவர் பேக்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவருக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே போய்ட்டு பெட்டில் வந்து படுத்துக்கிறாரு. இந்த சைட் ஜிம்முன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த ஜாமான் எல்லாத்தையும் அவர் அம்மா கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைம் ஆகிடுது. இப்போது எல்லோரும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன்னால ரொம்ப சீக்கிரமாகவே எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பட் ஜேகேக்கு மட்டும் தூக்கமே வரல. டேய் ஆண்டர், என்னடா தூக்கம் வருது, கொஞ்சம் சும்மா இல்லைண்டா, சும்மா நோண்டிகிட்டே இருக்கேண்ணே. டேய் தூக்கமே வரலடா. ஜிம்மன் என்ன பண்ணிகிட்ருப்பான்? எனக்கு என்ன தெரியும், மேபி அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ இருந்திருந்தால் அவன் கூட கடலை போட்டுட்ருப்பான். டேய் அப்படிலாம் இருக்காது, அவனை பார்த்தா அப்படியே தெரியுது உனக்கு? பார்த்தா என்னடா தெரியும், போய் கேட்டால் தான் தெரியும். டேய் இப்படிலாம் சொல்லாத, அவனை பார்த்தா அப்படிலாம் தெரியல. அப்புறம் அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படி சொல்கிற? நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல, கண்டிப்பாக என் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். என்னப்பா ஹெல்ப் பண்ணிட்ட? எங்கேயோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தான் மார்க்கெட்டில், அதை போய் பிடுங்கிட்டு நான் தான் பண்ணுவேன்னு பண்ணியே, அதுதான் ஹெல்ப்பா? சரிப்பா என்னை விட்டுரு, எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்க அப்படி திரும்பி படுத்துக்க. ஜேகேக்கா இவரை வந்து சொன்னதும் அவரால் முடியல. என்ன அப்படிலாம் சொல்கிறான்? அதுவும் கரெக்டு தான், நான் ஹெல்ப் பண்ண எனக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல, எவ்வளோ திமிரு அவனுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிமின் ரூமுக்கு வெளியில் உள்ளே போகலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா லின்னும் ஜிமினும் தான் ஒன்றா இருப்பாங்க, ஒரே ரூமை 2 பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளே இருப்பானா? ஒருவேளை இல்லைண்ணா, ஒருவேளை இருந்தா, அந்த லின்னும் இருந்தா, ஐயோ இந்த நேரத்துக்கு அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தலையை பிச்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி நடந்துட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஜின் வந்து வராங்க. அப்படி ஜேகேயும் ஜின்னும் அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜின், ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது எதுக்கு உனக்கு? நான் என்னமோ பண்ணுறேன், உன் வேலை என்ன? எதுக்கு வந்த? நான் லென்கிட்ட பேசலான்னு வந்தேன். லென்கிட்ட பேச வந்தியா? அது என்ன இந்த நேரத்துக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வேலையை நீ பாரு அப்படி சொல்லிட்டு ஜின் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடுறாரு. அப்படி உள்ளே போகும்போது அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே அந்த ரூம்குள்ளே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா லின் மட்டும்தான் இருக்கா. ஸோ ஜிம்மினை பார்த்தீங்கன்னா எங்கே இந்த ஜிம்மினை மட்டும் காணோம் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கீழே அம்மா ரூமில் இருக்கானோ அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மினோட அம்மா வந்து இன்னும் தூங்கலை, அவங்க இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு டெக்கரேஷனுக்காக நிறைய திங்ஸ்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க. அப்படியே ஜேகே பார்த்தீங்கன்னா எல்லா ரூம் போய் பார்க்குறாரு. எங்கே போனான் அவன்? ஆளையே காணோம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஒரு தம் அடிப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே டெரஸ் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் டெரஸில் தான் உட்காந்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா தம் எடுத்து வாயில் வச்சுட்டு, எவ்வளோ தைரியம் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு ஓய் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஸ்மோக்கை வந்து ஜிமின் மூஞ்சில் வந்து ஊத. ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகே என்ன பண்ணுற? என்ன நீ நாங்கள் பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்துக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் வீடு நான் அங்கே உட்காந்துட்ருக்கோம், உனக்கு என்ன? உன் வீடா? உன் வீடுனா இந்த நேரத்துக்கு இங்கே உட்காந்துட்ருப்பியா? சரி அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லணும். என்ன கேட்ப? கேட்கும் போது தெரிஞ்சுக்கோ, உண்மையை தான் சொல்லணும்.
சரி. என்ன? ம். உனக்கு யாராச்சும் மேலே லவ் இருக்கா? அ இல்ல எனக்கு புரியல. யாரையாச்சும் நீ லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். அ இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்ல. இல்லையா? நம்புற மாரி இல்லையே. பார்க்க க்யூட்டாக இருக்க, ஸ்வீட்டாக பேசுகிற, எல்லாருக்கிட்டேயும் கேரிங்காக இருக்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆமாம், பாய் ஃப்ரெண்டும் எனக்கு யார் மேலேயும் லவ்லாம் எதுவும் வரல. அப்படியா? சரி, எல்லாம் நல்லதுக்கே தான். அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஜிமின் பக்கத்தில் அப்படியே உக்காந்துக்கிறாரு. உக்காந்துட்டு ஸ்கை ரொம்ப நல்லா இருக்குல்ல? இல்லை, எனக்கு இந்த ஸ்கை பிடிக்காது. அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து மூஞ்சில் அடிக்காமல் சொல்ல. அப்போ ஜேகே, ஐயோ ஃப்ளர்ட் பண்ண வரலனாலும் ட்ரை பண்ணுறேன், அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி ஆன்டி ரொமான்டிக்காக இருக்கானே. எனக்கு கூட சம்டைம்ஸ் இந்த ஸ்கை பிடிக்காது தான். ஒரு மாதிரி அங்கங்கே ஸ்டார்ஸு, அந்த நிலா மாதிரி கன்றாவியாக இருக்கும்ல. ஆமாம் ஆமாம். அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சில் மறைச்சிக்கிட்டே அப்படியே வந்து பேச. ஜேகேவும் ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாரு, பட் எதுவுமே வேலைக்காக இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேர் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜிமின், ஜேகே ஜேகே தானே? ஆமாம். என்ன? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்னது? நீ எதுக்கு வந்ததுலேருந்து சும்மா என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்க? இதுக்கு முன்னாடி நான் என்ன உங்ககிட்ட சண்டை போட்டேனா? உனக்கு என் மேலே ஏதாச்சும் கோவமா? கோவமா? கோவம் இல்லைடா பைத்தியக்காரா, அது லவ்வு. என்னது? ஒன்றும் இல்லை, கோவம்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா உன்னை பார்த்ததும் பிடிச்சிது, டீஸ் பண்ணால் நல்லா இருந்துச்சு, எனக்கு ஃபன்னாக இருந்துச்சு, அதனால தான். அப்படியா? அப்புறம் அதுக்கு எனக்கு ஹெல்ப்லாம் பண்ண, அதில் என்ன இருக்குது? அது நீ பாவமாக தெரிஞ்ச, அதனால் உனக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளோதான். ஓ, அவ்வளோதானா? வேற ஒன்றும் இல்லையா? சரி. அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி அங்கேருந்து போக பார்க்க. அப்போ ஜேகே, இரு. என்ன? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைன்னா? நீ வேறு ஏதாச்சும் இருக்குன்னு எதிர்பார்க்குறியா? இல்லையே. ஏய் பொய் சொல்லாத. அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமின் கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு, இப்போ நீ என்னமோ கேட்குற, நீ என்னமோ கேட்கணும், அதை நான் என் வாயால் சொல்லணும், அதுக்கு தானே நீ வெயிட் பண்ணிகிட்ருக்க? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பொய் சொல்லாத. அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமின் அப்படியே வந்து பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணுறாங்க. பின் பண்ணிவிட்டு, என்ன சொல்லணும் நான்? நீ என்ன சொல்லணும்னா? இது பாரு, நீயே ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணிக்காது, நான் ஜஸ்ட்டு சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்டியா? சும்மா கேட்குற மாதிரிலாம் தெரியலையே. இந்த ஐஸும் இந்த லிப்ஸும் என்கிட்டேருந்து வேறு என்னமோ எதிர்பார்க்குது போல். அப்படிலாம் இல்லை ஜேகே, நீ என்னை விடு. சரி சொல்லு, என்ன? நான் இப்போ உனக்கு என்ன சொல்லணும்? எனக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், என்னை விட்டால் போதும், நான் போய் தூங்கணும். தூங்கணுமா? சரி, தூங்குறதுக்குமே நான் ஒன்று சொல்லிடுறேன், அது கேட்டே போய் தூங்கு. தூக்கம் வந்தா, இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம். என்ன சொல்ல போகிற? சொல்லலாமா இல்லைன்னா செஞ்சு காமிக்கலாமா? செஞ்சு காமிக்கலாமா? அதெல்லாம் வேண்டாம், நீ சொல்லு, அதுவே போதும். எனக்கு கிளியராக சொல்ல வராதே, மேபி ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து கவர் பண்ணிக்கிறாரு. பிகாஸ் ஜேகே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்துருப்பார். ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் வந்து ஹைட் பண்ணிவிட்டு, நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ப்ளீஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிடாது, எனக்கு பயமாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு கத்த. அப்போ ஜேகே அப்படியே பின்னாடி வராரு. வந்துட்டு, அப்படியா, நான் என்ன சொல்ல போகிறேன்னு உனக்கு என்ன தெரியும்? அப்படி நான் என்ன சொல்ல போகிறேன்? எங்கே சொல்லு. அது வந்து உனக்கு என் மேலே லவ்வு, பார்த்ததும் விழுந்துட்ட, அதனால தான் என்ன இப்படி டீஸ் பண்ணிவிட்டு என் பின்னாடியே சுற்றிட்டுருக்க, அதானே? இல்லையே, அப்படின்னு நான் சொன்னா? எனக்கு ஆல்ரெடி சிவல் சிட்டியில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, சும்மா அவன் கூட பேசுறது பிடிச்சிருந்தது, அதனால தான் அவங்ககிட்ட பேசினேன், அவ்வளோதான். அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிமினை விட்டு தள்ளி போக. இதை கேட்டுட்டு ஜிமினுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. என்ன சொல்கிற? உண்மையாக தான் நீ சொல்கிறியா? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு உன் மேலெலாம் லவ் கிடையாது, எனக்கு அங்கே ஒருத்தி இருக்கா, ரோஸுன்னு. அவள் எவ்வளோ அழகு தெரியுமா? அவளை விட்டுட்டு நான் ஒன்றை லவ் பண்ணுவேனா? சும்மா அவன் கூட ஃபன் பண்ணிகிட்ருக்கேன், டைம் பாஸுக்கு, அவள் தான். டைம் பாஸ், அவ்வளோதானா? அப்போ நீ என்ன லவ் கிடையாது? ஓ அப்படியா? அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன், சரி சாரி. அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அங்கேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போய்ட்டு லாக் பண்ணிக்கிறாரு.
பட் இந்த சைட் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா திரும்பி நின்றுட்டு அப்படி வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. பிகாஸ் ஜிமினுக்கு வந்து அவரோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருச்சு. அவனுக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜிமின் வந்து இல்லை. அடப்பாவி எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ரூம் வந்து லாக் பண்ணியிருக்கு. ஐயோ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோமோ. இந்த ரோஸ் பேர் சொன்னதும் டென்ஷன் ஆகிட்டானா? சரி போது, மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் கீழே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பெட்லேயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு தூக்கமே வந்திருக்காது. நைட் ஃபுல்லாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. இப்போ தான் அப்படியே லைட்டாக தூக்கம் வந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே நடக்கிற சவுண்ட்லாம் கேட்டு ஜிமின் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் பக்கத்தில் ஜேகே அப்படியே படுத்துட்ருக்காரு. ட்ரெஸ்லாம் எதுவுமே போடாமல் பாப்பறப்பான்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததும் ஜிமின் பார்த்தீங்கன்னா விழுந்தடிச்சிட்டு கீழே விழுந்து, ஏய் நீ நீ என்ன இங்கே பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா? ஏன் ரூமு நான் படுத்துட்ருக்கேன். ஊருமா? இது ஒன்றும் ஊரும் இல்லை, இது என்னோடய ரூம். ஊருமா? யார் சொன்னா? இந்த பாரு ஜேகே, நீ நீ இப்படிலாம் இங்கே நான் லாக் பண்ணி தானே வச்சுருந்தேன், எப்படி ஓப்பன் ஆச்சு? என்ன கேட்டா? என் ரூமு நான் லாக் பண்ணி அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன். இது பாரு ஜேகே, எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளில போ. ஏன் பிடிக்கல? நைட்டு மட்டும் எங்கிட்ட நின்றுட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தேன், இப்போ ஏன் பிடிக்கல? அது நைட்டு, இப்போ ஒன்றும் கிடையாது. நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கத்த. அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிமின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து போகிறாங்க. போயிட்டு, ஏய் என்ன நைட் ஃபுல்லாக அழுதியா? இல்லையே, நான் ஏன் அழுவணும்? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்லிட்டு நான் எதுக்கு அழுவணும்? நான் இப்போ அதை பற்றி கேட்கவே இல்லையே. அப்போ நைட் ஃபுல்லாக அழுதுருக்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ ஃபஸ்ட்டு வெளில போ. இரு. ஏன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா உனக்கு என்ன? உனக்கே வலிக்குது? எனக்கு நீ அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற? சொல்லு, சும்மா தானே இருக்கோம், தெரிஞ்சுக்க. அது அது எனக்கு தெரியல. நீ அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டேன். ஓ அப்படியா? நான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னதுக்கே உனக்கு கஷ்டமாக இருக்கா? ஆமாம். ஓ ஏன் நீ என்னை லவ் பண்ணுறியான்னு? எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அப்படி எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நான் சொல்ல மாட்டேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் நீ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லும் போது அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. நைட்டில் தூக்கம் வரல. எதுக்கு நீ என் லைஃப்பில் வந்தேன்னுலாம் யோசிச்சு நான். ஓ அவ்வளோ யோசிச்சியா? சரி, இப்போது நீ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் நான் சொல்லிட்டா? என்ன சொல்ல போகிற? நீ எது சொன்னாலும் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். நீ ஃபஸ்ட்டு வெளில போ, எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. இரு சொல்ல அதை ஃபஸ்ட்டு முழுசாக கேட்டு அப்புறம் பேசு. என்ன? எனக்கு சிஎல் சிட்டியில் கேர்ள் ஃப்ரெண்டில் யாரும் இல்லை. அப்புறம் நேற்று சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதை கேட்டால் நீ என்ன எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு பார்க்கலான்னு தான் சொன்னேன். பரவாயில்ல, நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்க போல். நைட் ஃபுல்லாக அழுது கண்ணெல்லாம் நல்லா புட்டுன்னு ஆகிட்டுருக்கு. எவ்வளோ நாள் அழுதுட்டு இருந்த? அது எதுக்கு உனக்கு? அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட கையை வந்து ஜிமின் தட்டி விட. அப்போ ஜேகே, சரி சாரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ அங்கேயே நின்றுட்டுருப்ப, கொஞ்ச நேரத்தில் இல்லைன்னு சொல்லிவிட்டு உன்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் நீ சாரி அப்படி சொல்லிவிட்டு குடுகுன்னு கீழே ஓடி வந்துட்டேன். வந்து பார்த்தா ரூம் லாக்கில் இருந்துச்சு. மார்னிங் தான் யாரும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, அதான் வந்து படுத்துக்கிட்டேன். அப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா? யாரும் இல்லை. இவ்வளோ யோசா நான் எவ்வளையும் பார்த்து சைட் அடிச்சது கூட இல்லை. எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விளையாடிட்டேன். பட் நீ இப்படியும் அழுதுட்டு உக்காந்துட்டு இருப்பேன்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமின் பக்கத்தில் அப்படியே உக்காந்துட்டு இருக்க. அப்போ ஜிமின், அப்போ உண்மையாகவே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா? நீ என்ன தான் லவ் பண்ணுறியா? ஆமாம், உன்னை தான் லவ் பண்ணுறேன். ரொம்ப ஏசாலாம் லவ் பண்ணல, இதை பார்த்ததுலேருந்து ஒன்று தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், போதுமா? அப்படி சொல்லிவிட்டு ஜேகே வந்து சொல்ல. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு, உண்மையாகவே சொல்கிறியா? என்ன தான் லவ் பண்ணுறியா? ஆமாம், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். இந்த ஜேகேக்கு இந்த ஜிமினை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, வேறு எவளையும் பிடிக்கல. அப்படி சொல்லிவிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்து ஹக் பண்ணிக்க. ஜிமினுக்கு இது கேட்டு தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே, சரி அப்போ சொல்லு, என்ன சொல்லணும்? ஐ லவ் யூன்னு சொல்லு. ஏன் நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லணுமான்னு? நீ சொல்ல மாட்டியா? அதெல்லாம் மாட்டேன் நான். நீ தானே ஃபஸ்ட் லவ் பண்ண, அப்போ நீ தான் சொல்லணும். ஓ
நான் லவ் பண்ணால் நான் தான் சொல்லணுமா? நான் சொல்ல மாட்டேன். நீ சொன்னதுக்கப்புறமா தான் நான் சொல்வேன். ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? நான் அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கேன். எனக்கு ஐ லவ் யூ சொல்லி எனக்கு கொஞ்சமாச்சும் நீ சமாதானப்படுத்த மாட்டியா? நான் ஏன் பண்ணணும்? நீயா லூஸ் மாதிரி என்னமோ யோசிச்சுட்டு வந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நானாக பொறுப்பாவேன்? அதெல்லாம் என்னால் முடியாது. நீ யோசிச்சல எனக்கு இன்னொருத்தி இருக்கான்னு சொல்லிட்டு அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. இப்போ நீயே லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ ஜேகே, நான் அப்படி யோசிச்சதுலாம் தப்பு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நீ சொல்லி எனக்கு ஒரு கிஸ் கொடு, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உக்காந்துட்டு இருக்க. அப்போ ஜிமின், ஓ இப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? ஆமாம், நீ தான் தப்பு பண்ண. நான் பேசுறதை முழுசாக கேட்காம ஓடி வந்தல, தப்பு தானே? வாங்க கொடு, லவ் யூ சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிமினை பார்த்துட்டு போய் கண்ணை மூடிட்டு உக்காந்துட்டு இருக்க. அப்போ ஜிமின், ஓ கிஸ் வேணுமா? கிஸ்ஸு இதோ தாரையிரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமின்னு போயிட்டு அப்படியே ஜேகே ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேயே போயிட்டு நல்லா வந்து கடிச்சு வச்சிடறாரு. அது பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு ரொம்ப வலிக்குது. அவர் ஜிமினை வந்து புஷ் பண்ண, பட் ஜிமின் பார்த்தீங்கன்னா என்ன கிஸ்ஸு தானே கிட்ட இரு அப்படி சொல்லிட்டு போட்டு நல்லா கடிச்சு விடுறாரு. அந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் ஆகிடுது. அதை பார்க்குறாரு ஜேகே. அட பாவி, எதுக்குடா அப்படி கடிச்சு வச்ச? என்னை ஹர்ட் பண்ணல, இதை விட எனக்கு அதிகமாக வலிச்சுது. இது கொஞ்சம் தான் உனக்கு, இன்னும் உனக்கு நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜேகேயை போட்டு அடிக்க போக, அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிமினோட ஹேண்ட்ஸ்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட ஃபேஸை அப்படியே வந்து கப் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேடா, இந்த 2 ஷார்ட்டை நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த 2 ஷார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். அண்ட் தென் யூ லவ்லி டு மூவ். பை பாய், see you soon.